ஹாய் மக்களே, நாங்கள் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி. வாங்க இன்னைக்கு ஃபுல் லென்த் வீடியோ போட போகிறேன், முழுசாக பாருங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் வீடியோ போட்டு பார்க்கலாம் மக்கள் எந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு. சரிங்களா? வாங்க பார்த்துருவோம். மக்களே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா யார் யார் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஹாய் சொல்லு. ஹாய். இவங்க தான் சிங்கக்குட்டிங்க, புதுசாக கமிட் ஆகிருக்கிற சிங்கக்குட்டிங்க. பார்த்தீங்களா இல்லையா? என் தளபதி என்றைக்குமே கண்ணாடியை கழட்ட மாட்டார். ஏன்னா இன்றைக்கி வந்து இவங்க தான் கூட இருந்து வேட்டை பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வேட்டை எப்படி இருக்குன்னு தெரில. ஏன்னா வாங்க பார்த்துருவோம் மக்களே. டீ டைமில் ஒரு சின்னதாக ஒரு வடை, ஒரு டீ. என்னென்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் வடைக்கு சட்னி கிடையாது, பொடி வச்சு தான் சாப்பிடுவாங்க போல். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன இப்போது பொடியை வச்சு ஒரு வடையை போட்டுருவோம். சரியா ஐயா? உங்களுக்கு நல்லா இருக்கு. பட் வடையை டேஸ்ட்டை இது ஓவர்டேக் பண்ணுது. நல்லா இருக்கு. வடையை ஓவர்டேக் பண்ணுது. சாப்பிட்டு மீன் பிடிக்க போகலாம். ஹாய் மக்களே, நாங்கள் வந்து இன்னைக்கு மறுபடியும் கேரளா பயணம் போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய ஏமாற்றங்கள், போகிற இடம் ஃபுல்லாக எதுவும் மீன் மாற்றத்தில்லை. அதனால் மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணலான்ட்டு கேரளாவுக்கு போயிட்டுருக்கோம். எங்களுடைய புதிய தளபதிகள் அழைத்து சென்று பார்த்துங்க. இவங்க தான். இவங்க எப்பவுமே சிரிச்ச மணிக்காக தான் இருப்பாங்க, ஆனால் எதுவும் பேச மாட்டாங்க. சரியா? இவங்க பேசலன்னு நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நாங்கள் மீன் பிடிக்கிற இடத்துல வந்து நாங்கள் என்ன ஃபன் பண்ணுறோன்னு இன்றைக்கி ஒரு ஃபுல் வீடியோவாக போட போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாய். முதலே இன்னைக்காச்சும் மீன் பிடிப்போமா? எப்படியே கல்லு கடைக்கு கூட்டு போவீங்களா? இல்லை முதலாளி, பட்டாசைஸ் நீ பிடிக்கும், பட்டாசைஸ். ஆனால் தயவு செஞ்சு இன்னைக்கு ஏரி காட்டு கல்லு கடை பக்கம் போனீங்கன்னா உங்கள் எல்லாரையும் கேரளா பார்டர்லேயே விட்டுவிட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு சீட்டை எடுத்துக்கிட்டு வந்துடும். லாட்டரி சீட்டை வாங்கிக்கணும். இன்னைக்கு டேமுக்கு போகிற மாதிரி. டேமுக்கு அதான் டேமு தான். டேம் மக்களே நிறைய வாட்டி ஏமாற்றங்கள். இந்த ஆள் வந்து ஒரு நாள் கேரளாவுக்கு ரிவர், பெரிய சூப்பர் ரிவர் கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிவிட்டு கல்லு கடையில் கூப்பிட்டு போய் உட்கார ஸ்டாப்பில். அதனால் இன்றைக்கி தெளிவாக இன்றைக்கி போகிறோம். இன்றைக்கி வந்து சரியான ஃபிஷ்ஷிங் வேட்டை. ஏன்னா முழு வீடியோ ஃபுல் வீடியோ போட போகிறோம் இன்றைக்கி. ஏன்னா விட்டாக போட்டோம்னா மக்கள் ஆடியன்ஸ் சைடில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஃபுல் வீடியோ போடுங்கன்னு. ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டால் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதனாலேயே நாங்கள் போடுறது கிடையாது. இருந்தாலும் உங்கள் ஆசைக்கு இணங்க ஒரு வீடியோ வந்து இன்றைக்கி ஃபன் பண்ணி போட போகிறோம். என்ன முன்னாடி மூஞ்ச காட்டா முன்னாடி எப்படி பார்க்க? சரி, ஓகே. ஏன்னா ஃபன் பாய் பிடிக்குது முள்ளு இல்லாத முன்னாடி பிடிங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பிட. பார்த்தா இல்லையா? ஆரம்பிச்சிட்டாரு. முள்ளு இல்லாத மீனை பிடிக்கணுமா? முள்ளு இல்லாத மீன் ஏதாவது உங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுனாவோ, இல்லை நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ, இல்லை நீங்க சாப்பிட்டு இருந்தாலோ எங்களுக்கு தகவல் கொடுங்க. அது எந்த லொகேஷன் எனக்கு பின் பண்ணுங்க. நாங்க போய் முள்ளு இல்லாத மீனை பிடிக்க போறோம். எங்க முதல்ல முள்ளு இல்லாத மீன் மாட்டுது? கடையில ஹோட்டல்ல தான் மாட்டோம் நினைக்கிறேன். அதுக்குதான் நான் கூட்டு போறேன். இல்ல இவங்க பிளான் பண்றத பார்த்தா இது கல்லு கிடைக்குது பாரு. ஆனா அந்த கல்லு கடை பக்கம் வண்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோ. மக்களே ஏற்கனவே சென்னையில இருந்து பொள்ளாச்சி என்ன அதுவே 450 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அது இல்லாம இங்கிருந்து கேரளா கூட்டு போறாரு. கேரளா கூட்டு போயிட்டு போன வாட்டி கல்லு கடையில விட்டு எங்களை ஏமாத்தி கொண்டு வந்துட்டாரு. இந்த வாட்டி ஒரு டேம் இருக்குன்னு கூட்டு போறாரு. அந்த டேம் கண்டிப்பா நீங்க மீன் பிடிக்க போறோம். என்ன எங்க புது தளபதிகளோட போறோம், மீன் வேட்டை பண்றோம். இந்த மீனை லைவா பிடிச்சி என்ன பண்றோம்? செம்மையா ஒரு பிடி. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்க எங்களுக்கு ஸ்டவ் இல்ல, பாத்திரம் இல்ல. ஏதாவது சமைச்சு சாப்பிடலான்னு பார்த்தா கூட அது பாசிபிள் கிடையாது. அவர் எவ்வளவு வாய்க்கு வந்தபடி விட்டுட்டு இருக்காரு. சரியா? நம்ம இன்னைக்கு மீனை பிடிக்கிறோம், அவ்வளவுதான். மீனை பிடிச்சி இன்னைக்கு கொஞ்ச நாளா வெறும் ஏமாற்றமா போயிட்டு இருக்கு மீனை மாட்டாம. ஆனா இந்த வாட்டி மீனை பிடிச்சி கண்டிப்பா வீடியோ போடுறோம். அவரே ஏமாத்திட்டே போறலாம். அவர் வருத்தப்பட்டே இருக்காரு. கேரளா சேச்சி ஒண்ணு காட்ட மாட்டேங்குது, ஒண்ணுமே பார்க்க முடியல. கேரளா சேச்சை பார்க்க முடியும்னு ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். போன வாட்டியும் சேச்சை பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டான். சேச்சிலாம் பார்க்க முடியாது மாதவா, காலம் மாறி போச்சு. 2026 எல்லாம் காஸ்டியூம்லாம் மாற்றிட்டாங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறான். மக்களை நாங்கள் வந்து சென்னையிலேருந்து பொள்ளாச்சி வந்து 2-3 ட்ரிப்பு ஃபிஷிங் பண்ணிட்டோம். ஸோ எங்கேயுமே வந்து எதுவுமே பாசிபிள் இல்லை. மீன் மாட்டலையா எங்களுக்கு கிடைக்கலையா? ஏன்னா உள்ளூர் மக்கள் பிடிக்கிறாங்க.
அதனால எங்களுக்கு மாட்ட மாட்டேங்குது. எங்களுக்கு சரியான தீனி கொடுக்க முடியல, இல்லை எங்க ராசிக்கு மீன் மாட்டலையான்றது தெரியல. அதனால இன்னைக்கு புது வேட்டை மன்னர்களை கூட்டு போயிட்டு இருக்கோம். அவர் வந்து எப்பயுமே கூலிங் கிளாஸோட தான் இருப்பாரு. இவர் 25 வருஷம் சர்வீஸ், அவர் 15 வருஷம் சர்வீஸ். முறை மீன் மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மீன ராசி. மக்கள் அவர் வந்து மீன ராசி, அதனால இன்னைக்கு மீன் மாட்டோமா என்ன, அப்படியே லாட்டரியும் எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். என்ன வரல லாட்டரி. அப்ப எனக்கு சிம்ம ராசி, எனக்கு சிங்கம் கிடைக்குமா? எனக்கு கன்னி ராசி பரவாயில்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காது. நீங்க எங்க போய் எங்க வரீங்கன்னு எனக்கு தெரியுது. முதலாளே என்ன அழிஞ்சு போ மக்களே எல்லாம் இவங்க வந்து 18+ கண்டென்ட்டா போட்டுட்டு இருக்காங்க. சரியா, இது வந்து சரியில்லை. நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போறோம். சரியான மீன் வேட்டை இன்னைக்கு தாறுமாறா இன்னைக்கு பண்ண போறோம். என்ன, நான் பேசிட்டு தான் இருப்பேன், மீன் மாட்ட மாட்டேங்குது, கலாய்க்காதீங்க. உங்களுக்கும் மீன் பிடிச்சி காட்டணும்னு ஆசையா தான் இருக்குது. என்ன, நீங்க மறுபடியும் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்லிக்கிறேன். ஃபுல் வீடியோ போட சொல்லி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஆசைப்பட்டதுனால ஃபுல் வீடியோ போட போறோம். தயவு செஞ்சு பாருங்க முழுசா. என்ன, பாதையில கழட்டி விட்டு போயிடாதீங்க. என்ன கரும்பாளையா முரளி, சக்கரை வெள்ளம் 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 பாத்தீங்களா மக்கள்? எங்க வெள்ளம் செய்யற இடம் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறோம். வெள்ளம் செய்யற இடம் அங்க இருக்கு. இதுக்கப்புறம் கேரளா வியூவர்ஸ் உங்களுக்கு அதிகமா கூட போறாங்க. முன்னாடி கேரளா வியூவர்ஸ், ஆமா, மலையாளம் அறிஞ்சு பேச போறீங்க இனிமே. மலையாளம் எப்படி பரையான் அதான் தெரியல. మీరు தெலுங்கு. இது தெலுங்குவா? தெலுங்கு. ஓகே. மலையாளத்துல என்ன பரையான்? பரையான் மீன்ஸ் அறிஞ்சு முரளி ஏதாவது ஒண்ணு சொல்லி கொடு. எனக்கு தெரியல மகளே. கத்துக்கிறது நமக்கு ஒண்ணும் இல்ல. தமிழ் தெரிஞ்சாலே மலையாளம் தெரிஞ்சா போலதான். தமிழ் வார்த்தை இருக்குல்ல, இன்னொரு வார்த்தை இருக்குல்ல, அதுதான் மலையாளம். தமிழு தண்ணின்றோம், அது வெள்ளம். வெள்ளமும் தமிழ் தான். வெள்ளம் சொன்னாக்கா அது மலையாளம். நீங்க ஏதோ நல்லா பேசுறீங்கண்ணே. நம்ம ஒரு தண்ணிண்ணே, தண்ணிய போய் வெள்ளன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாங்க தண்ணி, அங்க போய் வெள்ளன்னு கேட்கணும். நம்ம சொல்லுன்றோம், சொல்லுக்கு இன்னொரு வார்த்தை பறைன்றோம். பறை, அது பறைனாக்கா மலையாளம். பழைய பழைய யாம் பரையாம், யாம் பரையாம் பாரு நாம சொல்லுவோம். ஸ்டாப் த கார், மலையாளமே வரலையே. பர்ச்சேஸ் த வாட்டர். ஓகே ஓகே, டிரா. இருங்க கத்துக்கிறேன்ல. என்ன, ஆனமலை ஆலியார் டேம் மக்களே, இது இருங்க அப்படியே உங்களுக்கு கேமரா திருப்புறம் பாருங்க. டாப் ஸ்லீப் ஆனமலை ஆலியார் அணை பரம்ப குளம் என்னமோ போட்டிருக்கான். ஒன்றும் புரியல மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சுதான் தெரியல. என்ன யாமே மகளே, அது என்ன போறதுக்கு ஏதாவது சொல்லுங்க மகளே. நம்ம அங்க போறோம்ல கேரளாக்கு. எப்பவுமே சேச்சிலேயே இருக்கான். இவன் எப்பவுமே சேச்சிலேயே இருக்கான். இது சேச்சி கிடையாது. இது வந்து இதுதான் என்ன குளம்? அம்பராம்பாளையம் ரிவர். இந்த ரிவரை தாண்டி தான் போயிட்டு இருக்கோம் மக்களே. ஏன்னா இது நமக்கு ராசி இல்லாத ரிவரா இருக்கு, அம்பராம்பாளையம் ரிவர். நாங்க வந்து இன்னைக்கு கேரளா பார்டர்ல கண்டிப்பா மீன் பிடிச்சு ஆகணும்ன்ற ஒரு வெறித்தனமான வேட்டையில போயிட்டு இருக்கோம். எதுவுமே வாங்காம போயிட்டு இருக்கோம். தீனி மீனுக்கு. ஆமா பாஸ், போறல பிடிச்சிரும். அப்புறம் வெறும் தூண்டி எதுவுமே போட்டோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? போற வழியில தான் இருந்தா ஏமாந்துரும். ஆமா, மலை மீனை ஏமாத்தி பிடிப்போம். மீன் தமிழ்நாட்டு மீனே ஏமாற மாட்டேது, இதுல கேரளா மீன் ஏமாந்துருமா? இல்ல மக்களே, நேத்து என்ன கிழமை சொல்லுங்க, நான் இன்னைக்கு கிழமை சொல்லியிருந்தேன். அப்ப இன்னைக்கு பதங்கிழமை நான்வெஜ் சாப்பிடலாமா? மீன் மக்களே, அவரை கெடுத்துடுறானே. மக்களே, நாங்க வந்து இன்னைக்கு ஃபிஷிங்க்கு என்ன ஃபுட்டு போட போறோம்னா, ஒன்று கோழி குடல், இன்னொன்று வந்து மாவு, மைதா மாவு முட்டை மிக்ஸ் பண்ணி போட போறோம். இது ரெண்டுத்துல எதுல மீன் மாட்டுதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். மீன் மாட்டுமா மாட்டாதான்னு தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு நாங்க ட்ரை பண்றோம். ஏன்னா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், என்னைக்காச்சும் எந்த இடத்துலயாச்சும் ஒரு மீனாச்சும் போடணும்னு நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். அதை கண்டிப்பா போடுவோம். நம்மளே மலையாள ஃப்ரெண்ட் யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்களா? மலையாள ஃப்ரெண்டு. ஏன்னா நம்ம ஊரு தமிழ்நாட்டுல உள்ள மீன் அது சாப்பிடுவோம். இங்க என்ன சாப்பிடுன்னு கேட்டுடுமே. இல்ல, அது நம்ம மலையாளத்துல பேசுவோம் மீன் கிட்டே போயிட்டு. சரிம்மா, మీరు என்ன ஃபுட் வெச்ச தெலுங்கு தான் வருது நம்மளுக்கு. அது மலையாளம் எப்படி பேசுதுமா? அதான் யா மரியான் நீரு பரையந்தி. அதுதான் பழைய சொல்லுதான். நான் அண்ணன் வெறுங்கேவி ஒன்றும் புரியல. மக்களை கத்துக்கலாம், சீக்கிரம் கத்துக்கலாம், மலையாளம் கத்துக்குவோம். ஏன்னா பார்டர் தாண்டிட்டோம். இப்ப நம்ம வந்து பார்டர் உள்ள போயிட்டு நம்ம பேசிக்கலாம். என்னடா கோழிக்கோட்டில் கச்சதா இல்லையடா? கோழி இன்னும் உருகில
கோழி உரிக்கலையா? இந்த கடையில கோழி உரிக்கலையா? சரி, அடுத்த கடையை நோக்கி போவோம். இந்த கோழி குடலுக்கு ஒரு பஞ்சமப்பா. ஐயா மக்களே, உங்களுக்கு ஒரு சூப்பர் வியூ காட்ட போறேன். என்ன அட்டகாசமான வியூ. இதை நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு கேமரா அந்த பக்கம் திருப்பி கட் பண்ணி காட்டுறேன். பாருங்க மக்களே, பாருங்க. இதுதான் அந்த வியூ. அட்டகாசமான ஐயோ மக்களே, உண்மையாவே ரொம்ப ரசிக்கத்தக்க ஒரு வியூ மக்களே. ரோடு வியூ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பக்கமும் மரங்க ரொம்ப அழகா இருக்கு. ஆனா என்ன கவர்மெண்ட் வந்து இன்னும் இதை பக்கம் பதம் பார்க்காம இருக்காங்கன்னு எனக்கு புரியல. இந்நேரம் பதம் பார்த்துருப்பேன். நேரம் மரங்க இருக்கிறது ரோட்டுக்காரங்களுக்கு பிடிக்காது. ஹைவே பண்ற பேர்ல ஆட்டையை போட்டுருவானுங்க மரத்துங்களை. அதுதான். பட் இருந்தாலும் சூப்பரா இருக்கு மக்களே, சூப்பரா இருக்கு. இந்த வியூலாம் பார்க்கும்போது உண்மையாவே இதெல்லாம் ஒரு காலத்துல சென்னையில இருந்துச்சு, இப்ப இல்லை. ஏன்னா சென்னை வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால சென்னையில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி போட்டாங்க. இந்த பக்கம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஊர் வந்திருக்கோம். என்ன ஊர் இது? ஜிலேபி பிச்சு போட்டிருக்கு. சரி, ஓகே. கேரளாவா மக்களே? சிறிது தூரம் டிராவல் பண்ணி யாம் கேரளா வந்து யாம் கேரளா வந்து மக்களே யாம் சென்று ஃபிஷிங் பண்ணுறோம். ஓகே, இதுக்கு மேலே மலையாளம் நமக்கு வராது. யாம் அறியாம். ஓகே, அதான் முரளி. எஸ் முரளி. மலையாளத்தில் பேசு. அறிஞ்சு அறிஞ்சு. அண்ணா மலையாளத்தில் பேசு. குடல் வாங்கி கிடக்கும். குடல் வாங்கி கிடக்கும். ஓகே, பார்த்தீங்களா? ஆளுக்கு நாங்கள் மலையாளம் பேசிட்டோம். என்ன மக்களே, மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. நாங்கள் கொஞ்சம் முன்னாடி இந்த மாவுலாம் வாங்காத போயிட்டு இருக்கோம் மக்களே. இருங்க மக்களே, இன்னும் சிறிது நேரத்தில் சிறிது தூரத்தில் நாங்கள் ஃபிஷிங் ஏரியாவை நெருங்கி இருக்கோம். ஓகேங்களா? பார்த்துட்டு கால் பண்ணுறேன். சரி, பார்த்துட்டு வீடியோ போடுறேன். மக்களே, கேரளா வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து மைதா மாவு வாங்க போகிறோம். மைதா மாவு, முட்டை. ஓகேங்களா? மாங்காவா? ஏப்பா மக்களே, மைதா மாவும் முட்டையும் வாங்கிட்டு மீனுக்கு ரெடி பண்ணிடலாம். மைதா மாவு இருக்கா? மைதா மாவு மைதா இல்லைங்களா? தெரியலையே. கோதுமை மாவு இருக்கா? கோதுமை மாவு எடுக்கணும். தெரியலையே, கோதுமை மாவு இருக்குமான்னு. அரிசி மாவு வேண்டாமா? கோதுமை மாவு தான் கொடுங்க. மைதா இல்ல? என்ன பண்றது? மைதா வேற பக்கத்துல கடை இருக்கா? எந்த பக்கம்? உள்ள போகணும். சரி, பார்த்துட்டு வந்துடலாம். சரி, இருக்கட்டுமா மக்கள். இங்கே மைதா மாவு இல்லை. சரி, வாங்க நெக்ஸ்ட் கடைக்கு போகலாம். மாங்காய் பாருங்கள் மேலே எத்தனை தண்டி. அப்படியே ஒன்று தான் எடுத்துக்கிட்டு போயிருந்தோம். என்ன ஆபத்துன்னு தெரியல எனக்கு. இணைக்கிறீங்க எல்லாம் வெறுப்பேற்றிக்கிட்டு. சொல்ல வேண்டியதானே, கையில் ஒன்றும் இல்லை என்று. ஏன் வெறுப்பேற்றுறீங்க? இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு அங்கேயே பொள்ளாச்சிலேயே மைதா மாவு வாங்கிக்கலாம், மைதா மாவு வாங்கிக்கலான்னு எல்லாம் ஆடிட்டு வண்டிங்க. எங்க முட்டையை மைதா மாவு இங்கே கிடைக்கும் கேரளாவில். எந்த வீட்லாம் வாங்கிக்கலாம். இங்கே கேரளாவில் மைதா மாவு யூஸ் பண்ண மாட்டாங்க போல. இதெல்லாம் ஃபுல்லாக மைதா மாவு, கோதுமை மாவு தான் சொல்கிறாங்க. சும்மா வெறுப்பேற்றிட்டு. கோதுமை மாவில் முட்டை போட்டால் என்ன ஆகும்? கோதுமை மாவில் முட்டை போட்டால் ரொட்டி ஆகும். என்ன பேனது அது? என்னதோ இதை பாருங்க. இது என்ன கடை? இது பஜ்ஜி போண்டா கடை போடுது. போங்க. இது என்ன மளிகை கடை தானே? இது மளிகை கடை. டீ கடை. டீ கடையில் என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. போங்க முன்னாடி. பண்ணு இருக்கா? பண்ணு முட்டை போடணும் முன்னாடி. போங்க. ஏன்னா ஊர் என்ன ஊருப்பா, ஒரு கடையும் காணா இதில். சிட்டி ரொம்ப தூரம் வந்துடுமோ? டிராவல் பண்ணுறது போதும். வெற்றிகரமாக நாங்கள் கேரளாவில் உள்ள ஒரு ஏரிக்கு வந்திருக்கோம். ஏன்னா ஏரி தானே அது? மேப்ல தண்ணிலாம் காட்டுதுடா. தண்ணி காட்டுதானே? வெள்ள விழுவ என்ன இப்படி போறாங்க? விளையாடு நம்மளை விட 100 மடங்கு கலரா இருப்பாங்க பொழுது. ஒருத்தவங்க வண்டியில கிராஸ் ஆனாங்க. அவங்களாம் வெயில் எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. சரி மக்களே, இப்போ நாங்கள் வந்து லேக்குக்கு வந்துட்டோம். என்ன இன்னைக்கு மீன் தான். ஒன்று மாவு இல்லைன்னா
கோழி குடல், இது ரெண்டுத்துல நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். மாற்ற மீன் என்ன ஒரு குறைஞ்சது ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கிறோம். ஏன்னா 4000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சிருக்கேன், புரியுதா? 4000 ரூபாய்க்கு மீன் பிடிக்காம இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா நீ வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு 4000 ரூபாய்க்கு மீனை பிடிச்சி விற்கிறோம். விட்ட காசு அதில் பிடிக்கிறோம். அந்த காசு எடுத்து போய் இன்னைக்கு 1 கோடி ரூபா லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுக்கு போகும்போது கோடியிலேயே பொருள்றோம். மக்களே வாங்க. எந்த கோடினா தெருக்கோடியா? என்னண்ணா கோடியில் தெருக்கோடின்றான். நான் ஏதாவது சொன்னேன் டக்குனே சடனா கேட்ட என்ன சொல்லுவேன், ஒண்ணும் வரலையா? இப்பதான் இயற்கை ரசிச்சுட்டு இருக்கேன். மக்களே இங்க பாருங்க, ஏறி 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 வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டா போமா, ஸ்ட்ரைட்டா சின்ன ரோடு, இதெல்லாம் விடணும். டவுன் இல்லையா? மக்களே லேக் வந்துட்டோம், சரியா? இப்ப இன்னைக்கு இந்த லேக்ல மீன் அடிக்க போறோம். வாங்க மக்களே வாங்க. தண்ணி இருக்கு மக்களே, ஆனா தூர் வர்றாங்க. ஆனா மீன் கிடைக்குமா முதல்ல? தூர் வர்றாங்களே. கீழே அடியில போனா வரும், கீழே இப்படி இறங்கிடலாம். அந்த ஊருக்கு இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், எப்படி இறங்கலாம். சரி ஓகே மக்களே, வெயிட் அண்ட் சி. நாங்க இன்னைக்கு ஒரு நல்ல லொகேஷன் கேரளாக்கு வந்திருக்கிறோம். வாங்க மீன் பிடிக்கிறத பார்ப்போம். சூட்டோட சூடா இறங்கிடுவோம், டைம் வேஸ்ட் பண்ணாம, சரிங்களா? இன்னைக்கு தாறுமாறு வேட்டை, தக்காளி சோறு வேட்டை. ஓகே, ஆமா, இதுதான் காலமுள்ள சொல்லிட்டு இருக்க. போன வாட்டி போடல மாதவா, இனிமேல் தான் போடணும். ஒரு கேரளாவில் உள்ள போந்து ஒரு மைதா மாவு ஒரு முட்டை வாங்கிறதுக்கு நான் படுறப்பாடுக்குது. ஏறி பின்னாடி கிடக்குது. 7 கிலோமீட்டர் வந்திருக்கேன் மைதா மாவு முட்டை வாங்கிறதுக்கு. அப்பயே பொள்ளாச்சியில் வாங்கினேன். காமராஜர் கை கொடுத்துருக்காரு, போங்க. காமராஜர் கை கொடுத்துருக்காரு. ஒரு மைதா மாவு முட்டை வாங்கிறதுக்கு அவ்வளோ தூரம் என்ன இழுத்துன்னு வருவீங்க? மக்களே இன்னைக்கு மீன் அடிக்காத போக மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் வாங்க. இன்னைக்கு வேணாம், கடை ரொம்ப பெரிய கடையாக இருக்க. இன்னும் மோன் அடிக்கிறாங்க வேணா பாருங்க. கடை சரியான கடை மக்களே. கண்டிப்பாக மைதா முட்டை வாங்கிடலாம். அண்ணா மைதா மாவு கொடுண்ணா, ஒரு 4 கிலோ, ஒரு 2 முட்டை கொடுங்க. வாங்கிடுவோமா? கிடச்சிருச்சு மைதா மாவு முட்டை. வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு என்ன? எவ்வளோ வருது இதுவா? 40 போட்டு இல்லை, அது நமக்கு மாதவா. மீனுக்கு பாதி, நமக்கு பாதி. நம்ம போய் அங்கே வெறுக்குன்னு இருக்க முடியாது மாதவா. வேறு என்ன இருக்குது புதுசாக? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். இந்த பக்கம் ரவா லட்டு தான் கிடக்கு. இது ஒன்று. இது எல்லாம் மீன் கிடையாது எங்களுக்கு. இந்தா இது ஒன்று போட்டுக்க. வேறு கூல்ட்ரிங்க்ஸு எதுனா வாங்கிக்கிறேன் மாதவா? வேணாமா? மக்களே எல்லாம் வாங்கியாச்சு. பாய். மீன் மாத்திரம் இல்லைன்னு தெரியும். கிட்டவா, ரொம்ப தூரம் போயிட்டாத, கேட்காது. சரிண்ணா, ரைட்டா? சரிண்ணா. இவர் தான் கூட்டின்னு வந்திருக்காரு ஏரியா. மூஞ்ச நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்க. ஏமாத்தாம கூட்டு இருக்கோம், அதை பாருங்க. ஏமாத்தாம கூட்டின்னு வந்து கீச்சேரி. இன்னைக்கு மீன் மாட்டுதா மாட்டலான்னு தெரியும். மக்களே வாங்க, இன்னைக்கு கேரளா பார்டர்ல இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கிறோம், சரியா? பின்னாடி வர்றது யாருண்ணே? சூப்பர் ஸ்டார் கருப்பு எம்ஜிஆர். மக்களே கேரளாவில் ஃபிஷிங் என்ன மண்ணு கிடத்தாங்க. கேரளாவா தமிழ்நாடு என்ன அண்ணன் ரொம்ப பின்தாங்கி போறாரு. இல்லை தப்பாக கிடைச்சாதீங்க. அவரு கொஞ்சம் என்ன சொல்றது, எங்க சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி தப்பா பேசாதீங்க. என்ன அவர் வெயிட் பண்ணி அடிப்பாரு, கடைசியில் தான் அடிப்பாரு. அது வரைக்கும் கம்முன்னு இருக்கணும். என்ன மக்களே, ஸ்டேட் விட்டு ஸ்டேட் ஃபிஷிங் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து மீன் மாட்டுதல்னு வெயிட் பண்ணி பாருங்க, சரியா? கட் பண்ணிக்க. என்னண்ணா ஏறி நீங்கள் இது என்ன குட்டை மாதிரி இருக்கு? ஏறி நீங்கள் இது என்ன குட்டை மாதிரி இருக்கு? இதுதான் கேரளா குட்டை. இல்லை ஏரி தான் கட்டுறாங்க.
மாதவா இந்த ஆள் தான் காரணம். எங்கன்னா பொள்ளாச்சியில எங்கன்னா குளம் குட்டை எதனா பாத்துருக்கலாம். கேரளாவுக்குள்ள ஏரி காட்டுறன்னு கூட்டின்னு வந்துட்டு தளபதி இப்பதான் சொல்றாரு, இப்பதான் ஏரியா கட்டுறாங்களாம். நான் கேரளாவே இப்பதான் பாத்திருக்கேன். சரி பெருசா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா குட்டையா இருக்கு. என்ன முதலாளி ரொம்ப தப்புனா நீ எதிர்பார்க்கறதெல்லாம் பெருசா எதிர்பார்க்கறீங்க. மீன் மாட்டுன்ட்டு வந்தா இந்த மாதிரி இருக்கிற இடத்தெல்லாம் விட்டுட்டு எங்க போட்டுங்கிற முக்கிய தூண்டிய அங்கதான் ஒரு அடி தண்ணி, மீதி இல்ல 4 அடி தான். கால் அடினா காலுக்கு கீழயா? மீன் மாட்டுற மாதிரி தெரியல. அடுத்த இடத்த நோக்கி போக வேண்டியதுதான். என்ன இது பக்கத்துல மேப்ல எங்கன்னா ஊர் இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. அதான் காலையில இருந்து தேடிட்டு இருக்கா அப்படியே. மீனை தேடி வேட்டை தொடரும். மக்களே இன்னைக்கு மீன் பிடிக்கா போக மாட்டேன். இந்த ஏரியிலனா என்ன புதுசா இதான் கண்டுபிடினேன். 2 கிலோமீட்டர்ல ஒரு 4 நிமிஷத்துல ஒரு இடம் காட்டு போறோம். என்ன சென்னையில தான் மீன் மாட்டாதுன்னு சொல்லுவீங்க, இப்போ கேரளா வந்து ஒன்றுமே மாட்ட மாட்டாது தானே? நேரம் ராசி கன்னி ராசி என்ன சொல்ற? கடிக்குது இல்ல கடிக்குது. இடத்த கொண்டாந்து காமிச்சிட்டோம்ட்டு சும்மா அப்படி சொல்றாப்லண்ணே. சீரப்படுது ஆனா கடிக்குது. மாதவா கடிக்குது. மாத்த வர மாட்டிடுமோ ஏய் என்னடா ஓ இது அந்த மாட்டியா? ஏய் எங்கடா மாட்டிக்கிச்சு? ஐயா அதான் நான் சொன்னேன், அப்பயே சொன்னேன் எப்படியாவது இழுத்து கொண்டு எங்காவது விட்டுரும் தலைவர் மாதிரி அப்படின்னு நினைச்சா அதே மாதிரி மீன் பண்ணிட்டு. ஏய் உன்னை எங்க கொண்டு வந்து மாட்டி விட்டுருக்க நீ? நாயக மாட்டின மீனெல்லாம் மாட்டுச்சு. அப்பா மீன் தான் நான் மலையாளியா சென்னையில தான் மீன் மாட்டுக்குன்னு உங்களை கூட்டிட்டு கேரளா கொண்டு உட்காரச்சா? இங்க என்ன பண்றேன்? ஒரு கூட்டின்னு வந்தது ஏரியா கேரளாவில் ஏரி. குட்டையில கூட மோசமா இருக்குது. இவ்வளவுதான் வருது தண்ணி. கொக்கு நானே நடந்து போறாங்க. கொக்கு நீந்தி போற கொக்கு நடந்து போகுது தண்ணி இல்லாம. இது என்ன மாசம் சொல்லுங்க? இது என்ன மாசம்? எந்த மாசம் கொந்த மாசம் தண்ணி இருக்காது மரலே. நீதானே கூட்டு வந்தாங்க. ஏரி இருக்கு, பெரிய ஏரி. கேரளாவிலே பெரிய ஏரியா இது. டேம் இதோ பாரு. இதான் சிங்கிள் டேம். சிங்கிள் டேம். டேம் டேம் கீழ நம்ம உட்கார்ந்திருக்கோம். ஒரு மீனை மாட்ட மாட்டேங்குது மரலே. உங்களுக்கு மாட்ட மாட்டேங்குது. இப்பதான் ஒரு பையன் 4 மீனை பிடிச்சிட்டு போனான். உங்களுக்கு ராசி என்ன ராசி மரலே? பிடிச்சிட்டு போயிட மாட்டான், இங்க வந்து அலசிட்டு போயிடும். நண்டு குஞ்சி நண்டுலாம் மாட்டுது. அப்ப மீன் இல்லையா? அது இவ்வளோ நாளையும் கடிச்சிட்டு இருந்தது மீன் இல்லை போல இருக்கு, நண்டு தானே. இவ்வளோ நேரமா கடிச்சு இருந்தது இதுதானா? மக்களே இப்போ வந்த டேம் என்ன நெல்மேடா, கேரளாவில் இருக்கிற நெல்மேடு டேம். அதனால் அந்த டேமில் தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. மீன் எதுவும் மாட்டலை. அதனால் பக்கத்தில் என்ன லொக்கேஷன் அது தெரியும் இல்லை, ஏதோ ஒன்று இப்போ மேப்பில் போட்டு அதான் ஆறு காட்டுது. பக்கத்தில் ஒரு ரிவர் ஒன்று காட்டுது. அந்த ரிவருக்கு தான் போகிறோம் மக்களே. அந்த ரிவரில் போய் பார்க்கலாம். அது இன்னைக்கு கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஒரு மீனாச்சும் பிடிக்காம போக மாட்டான் இந்த சோனமுத்து. சரியா? பிடிச்சிட்டு தான் போவான். எங்கே ரூட்டு வேற எங்கேயோ போகிற? குடிச்சிட்டு போறாரா அண்ணன் குடிச்சிட்டு போறாரான்னு தெரியல. கேளுங்க முதலே. என்ன இன்னைக்கு ஃபிஷிங் பண்ணுறோமா? அதான் நீ கண்ணாடி கழட்டாது நீ. மக்களே வெயிட் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு ஃபுல் வீடியோ பொள்ளாச்சியிலேருந்து கேரளாக்குள்ளே எந்தெந்த ஏரியா சுற்றுறோன்னு முதற்கொண்டு எல்லாத்தையும் அப்டேட் பண்ண போகிறேன். என்ன வெயிட் அண்ட் சி. மீனுக்கு இறக்கி வாங்கினா இது இற போட்டுக்கிட்டு இருக்குது. என்ன அது சரிதான், மீன் மாட்டினா போய்தான். இருந்தாலும் நான் மேப்பை விட்டாரா தேடி கிடக்குறாரு. முதல்ல இது கள்ளுக்குடிக்கு போன ரோட்டு. ஏய் இது கள்ளுக்குடிக்கு போன ரோட்டு மாதிரி இது. வேற ரோட்டா? மக்களே என்ன வந்துட்டோம் பாருங்க மக்களே. ஆறு இதுதான் ஆறு, கேரளா ஆறு. வண்டி போகுமா? போகும். இதுதான் இங்க பாத்தீங்களா? அடேங்கப்பா, இதுதான் கேரளாவே. ரெண்டு பால்ஸ் பாரு. என்னது கொட்டுது? ஜூம் பண்ணு உயிரே, ஜூம். தண்ணி கொட்டுதுல்ல, சூப்பரா இருக்கு. ஹாய் மக்களே,
நாங்கள் இப்போ கேரளாவில் இருக்கோம். என்ன பார்த்தீங்கன்னா வியூ பாருங்க. இந்த லொக்கேஷனில் தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். மக்களே மீன் மாட்டுதோ இல்லையோ, நாங்கள் வந்து இவன் பின்னாடி போய் காவாயில் போய் ஊந்துருவான் பொழுது. கிட்ட வாடா, காது கேட்காது. இதே போவாதடா, காது கேட்காதுடா, பேசுறதுலாம் காது கேட்காது. என்ன மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கேரளாவுக்கு வந்திருக்கோம். என்ன இப்போது தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணிவிட்டு கேரளாக்குள்ளே ஃபிஷ்ஷிங் பண்ண வந்திருக்கோம். மீன் மாட்டுதோ இல்லையோ, எங்களுக்கு இது ஒரு டைம் பாஸ். வாங்கணும் மைதா மாவு முட்டை 2 தேக்கணும். என்னண்ணா அது? இதுதான் வந்து முட்டை மீனுக்கு ஃபுட்டு. மைதா மாவு, முட்டை, பன்னு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து விட்டமின் ஃபுட்டாக கொடுத்தா தான் மீன் மாட்டோம். அதான் தண்ணி வானான்னு நினைக்கிறேன். என்னென்ன பண்ணுறீங்க? தண்ணி பிடிக்கிறீங்களா? தலைவர் ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டாரு. அந்த பன்னு இது வேற என்ன வச்சுருக்கீங்களா? இருக்குது. அது அந்த வேற அடியில் இருக்கிற பண்ணு மட்டும் தட்டுவேன். வானா இருக்குங்க பாப்பா. ஆனால் தண்ணி கைக்கு மட்டும் எடுத்துக்க. சரி மக்களே, நாங்கள் வந்து இப்போ கேரளாவில் இந்த கம்மாயில் மீன் பிடிக்க வந்திருக்கோம். மாவு போட்டு மாவு பார்த்தீங்கன்னா பொடி முள், சின்ன எறா பிடிக்கிற முள்ளை போட்டிருக்கோம். வாங்க இதில் மீன் எப்படி மாட்டுதுன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இன்னைக்கு வேட்டை வேற மாதிரி இருக்க போது. என்ன நீங்கள் லைக் அள்ளி போட்டு போகிறீங்க. அப்படி லைவா காட்டுல மீன் பிடிக்க வாங்கி வச்ச தீனியை சாப்பிட்டீங்களா? தின்ட்டாங்களா? ஆமாம். ஐயோ பத்திக்கிச்சு. மீனுக்கு வச்சுக்கலாம். மீனுக்கு வச்சுட்டு தின்ட்டியாடா? ஆமாம், 2 கேக்கு தின்ட்டேன். பசிக்கு போட்டவங்கள இதுலேயும் கொஞ்சம் ஜீனி போட்டுதுன்னா இது நல்லா இருக்கும் போல இருக்கேன். இந்த கையில் வச்சிருக்காப்லையே. என்னத்தா இது வேணும். கையில் வச்சிருக்காப்லையே. அது வாயில் போட்டுக்கிட்டியா? நான் கூட்டம் வந்தது எதுக்குன்னு தெரியல முதலாளி. முதல்ல நல்ல டைப்பு சாப்பாடு டீ எல்லாம் நேரத்தில் வாங்கி தருவார். பிரியாணிலாம் வாங்கி தருவார் அப்படின்னு சொன்னேன். அவர் நல்ல மனசு. ஒரு நெத்திலி இருந்தால் கூட நல்லா இருக்கும்ல. ஆமாம், மாற்ற மாட்டேது. அதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்குது. நெத்திலி மீன் தானே வேந்துடும். இருங்க, அடுத்தது எங்கள் ஆளை கூட்டிகிட்டு டெல்லி போகலான் இருக்கேன். காட்டும் குளிராமல டெல்லி போகலான் இருக்கேன். என்ன மதவண்ணே? ஒரேடியா கோவா போமா? கோவா போமா? அண்ணன் கோவப்படுவார். அண்ணன் போகிறதுக்கு முன்னாடி நான் முள்ளுலாம் நடந்து போகணும். கேமரா தூக்கிட்டு மண் இருக்கு, மண்ணாங்கட்டி இருக்கு. அது இருக்குது நம்மளுக்கு. அங்கே செட்டா வாங்க வாங்க. மணி 1:30 ஆயிடுச்சு. பரோட்டா மாவன் காலி ஆயிடுச்சு. இல்லை எந்த அவ்வளோ செலவு பண்ணிக்கின்னு கூட்டிகிட்டு வந்துட்டு வாப்பலாம் நீங்கள் எடுக்கிறீங்க. வயிறு பசிக்கு மேலே இது மாட்ட மாட்டுக்கு மேலே நம்ம ஏமாற்ற முடியுது. ஏமாட்டுத்தான் பெருசாக எடுக்கணும் மாட்ட மாட்டுக்கு. கடிக்குது, நல்லா கடிக்குது. ஏன் எடுக்க மாட்டேதுன்னு தெரியலையே. வாங்க நம்ம கேரளாவில் தான் அந்த மாந்திரிகத்தை பார்த்து இதை எழுதிட்டு வருவாங்க. சென்னையில் தான் நம்ம உயிரை வாங்குதுன்னு பார்த்தா மற்ற கேரளாலேயும் உயிரை வாங்குது. ஒகேனக்கல்ல நிறைய மீன் மாட்டுவாங்க. ஒகேனக்கல் பிளானா? கோவாவில் நல்லா இருக்குமா? சாப்பிடுவாங்களே. கோவாவில் இதை விட நல்லா இருக்குமா? கோவா இல்லையா? கோவா போகும்போது கோவா பார்த்தியா மக்களே? தமிழ்நாடு சென்னை போய் கோயம்புத்தூர் போய் இப்போ கேரளா போய் இப்போ கோவா. நம்மளை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க பொழுது. இந்த மாதிரியே நாங்களும் எல்லாரும் கூட்டணும். முதலாளி இந்த தூண்டியில் இந்த பெரிய மீன் பிடிச்சே ஆகும். இல்லை மயிறு இல்லை மீன்லாம் அடிக்குது. எடுக்க மாட்டேன்து. அது ஏதோ வேறுனா பொரிச்ச பரோட்டா கேக்கு தானு தெரியல. பரோட்டா மாவும் காலி ஆயிடுச்சு. பசினே இருக்கு முன்னாடி. வயிறு சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது. பசினே இருக்குது. செம்ம சைஸ் ஆகுது முன்னாடி. கடிக்க மாட்டுங்க. எல்லாம் வயிறு பசியில் நினைக்கிறேன். மைதா மாவு தமிழ்நாட்டில் வாங்கிட்டோமோ? இல்லையா, கேரளாவில் தானே வாங்கணும். மைதா மாவு தடை பண்ணியிருக்காங்க. சாப்பிட சொல்ல. பரோட்டா இதில் செய்கிறாங்கப்பா. கேரளா கவர்மெண்ட் தடை பண்ணியிருக்காங்க மைதா மாவு. அதான் மீன் தடை மாட்டுக்கு. அப்புறம் பரோட்டா எங்கேருந்து செய்கிறாங்க? அப்படியே முழுங்க நீங்களும் ஒரு கண்ணாடி போட்டுருக்கலாம்ல. உள்ளுக்குள்ளேயே அழுதுக்கலாம். மக்களே உண்மையாகவே செம்ம போர் அடிக்குது.
போகிற வழியில் எதுனா பார்ப்போம், பசிக்குது என்ன. எங்களுக்கு ராசியே கிடையாது, தயவு செஞ்சு விட்ருங்க. நாங்கள் போயிட்டு போகிற வழியில் என்னடா போகிற வழியில் எதுனா சாப்பிட்டு அங்கே எங்கன்னா ஏரி குளம் கூட்ட இருக்கான்னு பார்த்துட்டு போகலாம். ஓகே பாய் மக்களே. இந்த ஆளை நம்பி இனிமேல் கேரளா பக்கம் வரக்கூடாது என்ன. மோசமான பீஸ் இது, எங்களை கூட்டிகிட்டு சுற்றுன்னு சுற்றுது மக்களே. உண்மையாகவே இடம் சூப்பர் இடம். பாருங்கள், அருமையான இடம். நம்ம ஒன்று கூட கிடைக்கல, ஒரு நல்ல லொக்கேஷன். ஆனால் ஓகேவா, ஆனால் ராசி இல்லை, யாருக்கும் ராசி இல்லை மக்களே. போய் நிற்கிறோம்.